வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி கம்பங்கஞ்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. வெயில் காலத்தில் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மோராக பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் அரை டம்ளர் கம்பு மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணோம். கம்பு மாவு வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட 6 மடங்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. அதனால தான் நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து ஊற்றிட்டு இது நல்லா வந்து நீங்கள் பீட் பண்ணணும். கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கணும். நீங்கள் வந்து கையிலையும் கரைக்கலாம். ஆனால் வந்து அதை வச்சு சா 2, 3 நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து கரண்டிலே இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் வந்து கஞ்சி வந்து இந்த மாதிரி திக்காக ஆகிட்டு வரும். 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். கஞ்சி வந்து இந்த மாதிரி திக்கான அப்புறம் 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்துடும். அப்போ வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். பப்புள்ஸும் வந்து கம்மியாயிடும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்தப்புறம் உடனே நம்ம பண்ணி வச்சுருக்க மோர் இருக்கும்ல, அந்த மோரில் வந்து இந்த கஞ்சியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து கட்டியே சேராது, சூப்பராக வரும். இது உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லைங்க. இது வந்து உடம்புல வந்து வெயிட் குறைக்கிற உதவும். சுகரை வந்து குறைக்க உதவும். அதே மாதிரி வயிறு வலி இருந்தால் குறைக்கும். பீரியட்ஸ் அப்போ வயிறு வலி வரும்ல, அதெல்லாம் வந்து குறைக்கும். அதே மாதிரி இது உடம்புக்கு தெம்பு கொடுக்கும். அதனால வந்து வயசுக்கு வந்தப்புறம் இது ரெகுலராக எடுத்தால் நல்லதுன்னு பாட்டி சொல்லுவாங்க. இது நல்லா கலந்து வச்சிடுங்க. வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கூல் ஆகட்டும். ஒரு 5 மணி நேரம் வெளில வச்சுட்டு அப்புறம் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் இந்த மாதிரி. அதனால் ஒரு அரை கிளாஸ் டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க, கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம 2, 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் வந்து இதை காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், தெம்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம், ஊறுகாய், நெல்லிக்காய், மாங்காய், பச்சை மிளகா கூட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.